50 ரூபாய்க்கு போய்யா சாரி நடத்தியா எவ்வளோ இருக்குப்பா இருக்கும் ஒரு 500 இருக்கும் ஒரு 3 ரூபா டேஸ்ட் எடுத்து பிராண்டட் எடுப்பியா என் வீட்டுக்கு வரல எப்படின்னு வச்சுக்கா எடுக்குறேன் நான் நீங்கள் வந்து செருப்பு எடுக்க மாட்டேங்க ஒன்று எடுக்க மாட்டேங்கிறா நான் எடுத்துறேன் உனக்குன்றான் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது யாரும் ஒன்றும் இல்லை நாளைக்கு போயிட்டுருக்காங்களா அதாவது ஒன்று நிறுத்திட்டா பிரச்சனை இல்லை இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு அவளும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது யோசிக்கிறேன் சுச்சுவேஷன் அது மாதிரி என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் கொஞ்சம் முன்னேறினா கரெக்ட் ஆகும் அது அந்த மாதிரி நடந்துக்கணும் நாமளும் கொஞ்சம் முன்னேட்டா நம்ம யாரும் பற்றி கவலை இல்லை வரைக்கும் முன்னேற மாட்டேன் இல்லைடா முன்னேற மட்டும் சொல்லக்கூடாது அப்படி நாளைக்கு எதனா பதிவு ஒரு வந்து எத்தனை வருஷம் இல்லை நாளைக்கு எதனா ஒரு ப்ரொமோஷன் பண்ண விட சம்பளம் அதிகம் புரியுதையா இப்போ என்ன ரோலில் இருக்கிறப்போ இது வரையும் நான் ஒரு 5-6 பேர் கேட்டாங்க ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம் போய் பட் நம்மளுக்கு வந்து ஷிஃப்ட் டைம் கரெக்டாக முடியல இப்போ 7 மணி ஷிஃப்டா வெளியே வந்துட்டோம் 1:30 அந்த பிரச்சனை நம்மளுக்கு செட் ஆகுது புரியுதா இல்லையா ஆனால் நீ வந்து ப்ரொமோஷன்லாம் நீ வந்து 9 to 7 மணி உள்ளே இருந்துடணும் கண்டிப்பாக வந்துடணும் சம்பளம் அதிகமாக வரும்ல எவ்வளோ வரும் எவ்வளோ 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா 1000 ரூபாய் 2000 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அது தகுந்த மாதிரி நம்ம இருக்குமே 1000க்கு போயிருவீங்க நிற்க முடியாது இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதான் துளசி வேணுன்ற திட்டு நீங்கள் வந்து போயிருவேன் இப்போ வந்து சம்பளம் 30,000 40,000 இருந்தால் கூட நிற்கலாம் நீ 2000 வச்சு நீ என்ன பண்ண அதே மாதிரி நீ உள்ளே இருந்துட்டுனா ஷிஃப்ட் டைம் இருந்துட்டுனா சரி இது மாதிரி சம்பளம் பார்த்தல ஒரு 2000 சேர்த்து கொடுக்குறா கூட சேர்த்துனா நம்ம என்ன பண்ணுவேன் அம்மா ஷிஃப்ட் டைம் இன்ட்டு போயிடலாங்களாமா கட்டாலியா உண்மையாக பேசுறது கட்டாலியா கரெக்டு தான் இப்போ 5000 இருந்தால் கூட நாளைக்கு 1 லட்சம் சீட்டு கட்டலாம் 5000 போச்சாலும் 10,000 இருக்குதா அதான் 10,000 வச்சுக்கணும் புனிச்சல் பண்ணிக்கலாம் அதை 1 லட்சம் சீட்டு கட்டினா கூட அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு சீட்டு கட்டுங்களா ஏதோ எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதோ சென்ட்டு போயிடுவான் எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல எங்கள் வீட்டுக்காரருக்கு இதான் போதும் வச்சுலையே நிம்மதியாக காப்பாற்றலாம் அது போதும் நம்ம நம்பி பொண்ணு வந்துட்டானா அவளை தான் காப்பாற்றி பார்க்கணும் அடுத்தவங்க நம்ம பற்றி அவசியம் இல்லை இப்போ எங்கள் அப்பா அம்மா வளர்ந்துட்டாங்க முடிஞ்சு கதை அவங்கள பற்றி அவங்களுக்கு பார்த்துப்பாங்க நான் பார்த்தாகணும் நம்மளுக்கும் ஒரு தனியாக ஊற்றிட்டாங்க நம்மளுக்கும் நான் பார்த்தாகணும் நீயே பார்த்து நீயே வாங்கி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுதான்டா எல்லாமே அவங்களே அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணேன் கட்டானா கூட பரவாயில்ல ஒரு ஃபைனான்ஸ் போய் சேர்ந்துடலாம்